ஆண்டவராகிய தேவன் இன்று தியானத்திற்காக தந்த ஒரு வார்த்தை, இன்று உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு பேய், பிசாசு, மந்திரவாதம், சூனியம் இப்படி மனசை போட்டு குழப்பி 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 வியாதியில் அகப்பட்டு துன்பப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அற்ப ஆயுசிலே முடிக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறது நிமித்தம் இந்த வார்த்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 6:12. ஏன் எனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் இருக்கிற அதிகாரங்களோடும் மாம்சத்தில் இருக்கிற இரத்தத்தில் இருக்கிற மனுஷனோடும் இந்த லோகத்தை ஆட்சி செய்கிற பொல்லாத இப்பிரபஞ்சத்தின் அதிகாரங்களோடும் பொல்லாத வாயுமண்டலத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் அதிகாரங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த போராட்டத்தின் நிமித்தம் பக்கத்தில் இருக்கிற அண்ணனை, பக்கத்தில் இருக்கிற தம்பிய, பக்கத்தில் இருக்கிற சித்தப்பாய, பக்கத்தில் இருக்கிற பெரியம்மைய குற்றம் சாட்டப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மந்திரம் உண்டு, அதாவது மந்திரவாதம் உண்டு, தந்திரவாதமும் உண்டு. ஹல்லேலூயா. பில்லிசூனியம் உண்டு, கோல் செல்லுதலும் உண்டு, ஏவுதல் உண்டு, நம்முடைய உள்ளத்தை ஏவி விடுகிறதும் உண்டு. அதுதான் மந்திரமும் தந்திரமும் உண்டு. வன்கண் உண்டு, பொறாமை உண்டு, எரிச்சல் உண்டு, இது எல்லாம் உண்டு. யாருக்கு? இயேசுவோடு சேர்ந்து இருக்காதவர்களுக்கு மட்டும்தான். இயேசுவோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு இது ஒன்றும் இல்லை. அதுதான் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லும் இல்லை. அப்ப ஒரு பிசாசு, ஒரு மந்திரம், இல்லை ஒரு ஏவுதல் உன் வீட்டில் உனக்கு வருதுன்னா அப்பொழுதே நீ புரிஞ்சுக்கொள்ளணும், நீ இயேசுவோடு இல்லை, இயேசுவோடு சார்ந்திருக்கல, இயேசுவின் வார்த்தையோடு சார்ந்திருக்கல, இயேசுடைய சத்தியம் உனக்கிட்ட இல்லை, ஆண்டவருடைய மகிமை உன்னோடு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதை செய்து வச்சுட்டு நமக்கு நாமே சூனியத்தை செய்து வைத்துட்டு ஊரில் இருக்கிறவங்களுக்கு மேலே பழி போடப்படாது. இன்னைக்கு அநேக பெந்தேகோஸ்து ஊழியக்காரர்கள் குடும்பங்களில் போய் உங்களுக்கு மந்திரவாதம் இருக்கு, உங்களுக்கு பில்லி சூனியம் இருக்கு என்று சொல்லி அதை எடுக்க வேண்டும், அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி பணத்தை கறப்பது மட்டுமில்ல, உங்க சொந்த பந்தங்களுக்குள்ளேயும் விரோதங்களை உண்டாக்கி வைக்கிற ஒரு தேசமாக நம்முடைய தேசம் இருக்கிறது. இதிலிருந்து, இந்த அடிமைதனத்திலிருந்து, இந்த நுகக்கட்டிலிருந்து அநேக பேர் மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு மாம்சத்திலும் இரத்தத்திலும் இருக்கிற மனுஷனோடும் போராட்டம் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் அதிகாரத்தோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியோடும் போராட்டம் உண்டு. வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த போராட்டத்தை ஜெயிக்க வேண்டுமானால் ஒன்று, ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருந்து
வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். இது ரெண்டும் நமக்கு ஒழுங்கா இருந்தால் எந்த பிரபஞ்சத்தின் அதிபதியும் நம்மை தலைமையில கூட அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. இனி இந்த செய்தியை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு மந்திரவாதம் செய்ததினால் நான் தாக்கப்பட்டு விட்டேன், பிசாசு என்னை தொலைச்சி போட்டு விட்டான் என்று சொல்லக்கூடாது. கழிஞ்ச 2 வாரத்துக்கு முன்னால் நாசரேத்து ஊர்ல இருந்து ஒரு அம்மா வந்தாங்க. ஒரு 40-50 வயசு இருக்கலாம். வந்து தலையில கை வச்சதும், ஜோமனு கை வச்சதும் கீழே விழுந்துட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழுந்த உடனே நான் விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு ஜெபம் பண்ண போனேன். 2 பேருக்கு ஜெபம் பண்ணி முடிஞ்ச உடனே எழும்பிட்டாங்க. நேற்றை போன் அடிக்கிறாங்க, அன்னு முதல் இன்னும் வர பிசாசின் போராட்டம் எனக்கு இல்லை என்று அந்த அம்மா சொல்லுது. எனக்கும் ஒரு சாரி வைத்துக் கொள்ளுங்கள், நானும் வாரேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே போல இன்னொரு அம்மா உண்டு, கிட்டத்தட்ட 40 வயசு மதிக்கத்தக்க. அது எந்த சர்ச்சுக்கு போனாலும் ஆடுமா. என்னது? பிசாசு ஆடுமா. அதே போல ஆடும் என்று பயந்து வந்தேன் திருச்செந்தூர்ல. ஆனா ஒரு ஆட்டமும் வரல, ஒன்றும் வரல என்று சொல்லி திரும்ப ஒரு 3-4 வாரம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை கேட்டால் இதுவரை பிசாசு அவர்களை ஆட்டவில்லை. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், பிசாசு ஆடுவதற்கு அனுமதிக்க கூடாது. உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறவர்களை கர்த்தர் கெடுத்து போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கெடுத்தாலும் மந்திரவாதம். எந்த இடத்துக்கு போனாலும் ஐயா எங்களுக்கு மந்திரவாதம் செய்து வச்சிருக்கு, ஐயா எங்களுக்கு பில்லி சூனியம் செய்து வச்சிருக்கு. நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களா இருக்கிறேன். ஒரு ஹிந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க சொன்னா பரவாயில்லை. அறியாதவர்கள், தெரியாதவர்கள், புரிந்து கொள்ள முடியாதவர்கள். ஆனால் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமல்ல, அநேக தேசங்களில், நாம் போற தேசங்களில் எல்லாம் சொல்லுகிற வார்த்தை, என் புருஷனுடைய தம்பி மந்திரவாதம் செய்து விட்டான், என் அக்கா மந்திரவாதம் செய்து விட்டான், என் பிள்ளைக்கு பொண்டாட்டி மருமவ மந்திரவாதம் செய்து விட்டா, என் மாமி மந்திரவாதம் செய்து விட்டாள் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபம் பண்ண சொல்லுவார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் என்றால் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபு என்றால் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான குறி சொல்லும் இல்லை. இப்படிப்பட்டவர்கள் இந்த பிசாசின் உபத்திரவத்தினால் அகப்பட்டு போகிறார்கள் என்றால் நாம் யார்? இன்னும் நமக்கு பிசாசின் போராட்டம் இருக்கிறது என்றால், பிசாசானவன் நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் நாம் யார்? நாம் யார் என்கிற இடத்துல கொஸ்டின் மார்க் போட வேண்டும். அதற்கு முன்னால் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி யார்? பிசாசு யாரு? சாத்தான் யாரு? தெரிஞ்சா சொல்லுங்களேன் பாப்போம். சாத்தான் யாரு, பிசாசு யாரு? தெரிஞ்சவங்க கை வைத்தலாமே. நான் காலத்திலிருந்தே கேட்டுட்டு வரேன். சாத்தானும் பிசாசும் ஒன்னா ரெண்டா? ஒண்ணு. சொல்லுங்க. ஒண்ணுன்னா இப்படி கை காட்டுங்க, ரெண்டுன்னா இப்படி கை காட்டுங்க. ஒண்ணு. சாத்தானும் பிசாசும் ஒண்ணு என்று சொல்றவங்க கைய வசதி ஒரு அல்லையா சொல்லுங்களா? சரி, ஒன்னு இல்ல ரெண்டு. ஹல்லேலூயா. சாத்தான் என்றும் பிசாசு என்றும் பெயர் சூட்டும்படியாக தள்ளப்பட்டவனாய் வந்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த சாத்தான் யார்? முதல்ல சாத்தான் யார், அவனுடைய வல்லமை என்னன்னு உள்ளத பார்க்கணும். ஆமென். சாத்தான் யாரு, அவனுடைய வல்லமை என்ன? இந்த சாத்தானை பற்றி ஒரு எதிரி இருக்கிறான் நமக்கு, ஒரு எதிரி, ஒரு சண்டகாரன். அவனுடைய சக்தி என்னன்னு நம்ம அறிஞ்சு வச்சிருந்தா அவனை ஈஸியா ஜெயிக்கலாம். ஆமென். அவனுடைய பலம் என்னன்னு அறிஞ்சு வச்சிருந்தா அவனை சீக்கிரம் ஜெயிக்கலாம். இப்ப சாத்தான் யாரு,
அவனுடைய வல்லமை என்ன என்பதை நாம் அறிஞ்சு வச்சிருந்தா நாம் சாத்தானை நம்ம சீக்கிரமா ஜெயித்து விடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சற்று யோசித்து நிதானத்தோடு பகுத்தறிவோடு இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பரத்திலிருந்து நன்மை செய்வாராக. ஹல்லேலூயா. சாத்தான் யார், அவனுடைய வல்லமை என்ன, இதை தெரிஞ்சு வச்சுட்டு சாத்தானை எதிர்க்கக்கூடிய பலன் நமக்கு இருக்கணும். எதுக்கெடுத்தாலும் இந்த சாத்தான் பிள்ளை பாருங்க, இன்னைக்கு 1 2 அல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமல்ல, நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற திருச்செந்தூர் வட்டத்துக்குள்ளேயும் இன்னைக்கு நேற்றைக்கு கூட ஒரு ஃபோன் வருது. ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, இதே ஊரில் இருந்து ஃபோன் வருது, என் பிள்ளை ஸ்கூலுக்கு போவல்ல, செல்லை வைத்து கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லுகிறார்கள். இந்த செல்லை வாங்கி கொடுத்தா அம்மாவுடைய கையை இல்லைங்க அப்பாவுடைய கையை முறிச்சு போட்டா பையன் திருந்துவான். ஆமென். நேற்றை கூட ஒரு ஃபோன் வந்து, ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். செய்ய வேண்டியதை எல்லாம் நம்ம செய்து வச்சு விட்டு, செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம தொடங்கி வச்சு விட்டு ஆண்டவர்கிட்ட குறை சொல்லுவாங்களாம். ஒரு செய்தியில ஒரு பாஸ்டர் சொன்ன செய்தியை கேட்டுங்க. அவர் சொன்னார், ஒரு மாமியார் போய் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண சொன்னாங்களாம். என்னத்துக்குன்னா, எனக்கு மருமவா ரூம்ல இருந்து வெளியிலே வரல. பாஸ்டர், என் மருமவா ரூம்ல இருந்து வெளியில வரணும். கல்யாணம் முடிஞ்சு எத்தனை மாசம் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. எனக்கு வெளியில வரணும்னு ஜெபம் பண்ண சொன்னாராம். அப்போ அந்த அம்மாட்ட கேட்டப்போ, ஃபர்ஸ்ட்ல வீட்டுக்கு மருமவ வந்தப்போ மோயின் சொன்னானோ, அம்மா ஒத்தைக்கு வேலை செய்யணும், நீ ஓடி போன்னு சொன்னானா. அவளும் பாவம் ஓடி ஓடி வந்தாள். இந்த மாமியார் பெருந்தன்மையா என்னன்னு மருமோள எல்லாம் நான் பார்த்துக்கலாம், நீ ரூமுக்குள்ள போ. மறுநாள் 3 நாள் 5 நாள் 10 நாள் பிறகு மருமவ வரல. ஒரு 3 மாசம் ஆனோடனே மாமியார் கம்ப்ளைண்ட் பண்ண தொடங்கியாச்சு. எனக்கு மருமவ சமைக்க வரல. பாஸ்டர்கிட்ட போய் சொல்றா, பாஸ்டர் எப்படியாவது ரூம்ல இருந்து ஜோம் பண்ணி வெளியில கொண்டு வந்துடணும். நடக்குமா? முதல்ல இந்த மாமியாரை பச்சை மட்டை வெட்டி கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியில வந்த மருமகளை பிடிச்சு உள்ள வச்சது யாரு? மாமி. இப்ப பாஸ்டர் உதவியோட என்ன செய்யணும்? அதே போலதான் செல்ல வாங்கி கொடுத்தது யாரு? அம்மா இல்லைங்க அப்பா. இப்ப பாஸ்டருக்கு உதவியோடு செல்லுக்குள்ள வெளியில வரணும். நடக்குமான்னு கேட்க, நடக்கும், கொஞ்சம் கஷ்டம்தான். ஹல்லேலூயா. இதே போல இதெல்லாம் செய்து வச்சுட்டு யாரை கொண்டு பள்ளி செல்வோம்? பிசாசு, என் மோன இல்லைங்க மகளை பிசாசு பிடிச்சு அலக்களிக்குது பாஸ்டர், மனச குருடாக்குறேன் பாஸ்டர். திமிரு மாறி பிள்ளைகளுக்கு சொல்றேன், பிள்ளைகளுக்கு திமிரும் கொழுப்பு மாறினா பிசாசு ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைகளுக்கு சரியா திண்டு போயிடும். ஆமே. சாப்பாட கொடுக்காத, கொழுப்பு மாறட்டு, திமிரு மாறட்டு, அப்ப என்ன செய்யும்? செல்லு கையில ஆட்டோமேட்டிக்கா போவோம், திமிரு மாறும், சமாதானம் வீட்டுக்குள்ள உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லுக்கு எடுத்தாலும் பிசாசு 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 பிசாசு. எங்க பிசாசு? இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனோ துதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா அவன் தலைமயிர கூட அசைக்க முடியாது, கர்த்தருடைய அனுமதி இல்லாம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் ஜோம் பண்ண போற பாஸ்டர்மார்களும் இதுதான் செய்கிறாங்க. உங்களுக்கு மந்திரவாதம் செய்து வச்சிருக்கு. முதல்ல இப்படி சொல்லிய பாஸ்டருக்கு மந்திரவாதம் செய்து வச்சிருக்கு. ஆமே. எவனோ மந்திரவாதம் செய்து சூனியத்தினால இவன் போய் அடுத்த வீடெல்லாம் போய் சொல்லிட்டு திரிகிறான். ஹல்லேலூயா. அதனால ஜாக்கிரதையா இருங்கள். ஒரு பிசாசும் ஒரு சாத்தானோ நம்மளை வஞ்சிக்க முடியாது, நாமளா இருந்தால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. அப்ப இந்த பிசாசு யாரு, சாத்தான் யாரு, அவனுடைய வல்லமை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதன் 10வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். அவனும் தேவனை ஆராதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு. ஹalleluya. நம்ம இன்னைக்கு சாத்தானே ரொம்ப கேவலமா பேசுறோம், ரொம்ப தரக்குறைவா பேசுறோம். ஹalleluya. இந்த சாத்தான் தான் என்ன உபத்திரவம் பண்றான், இந்த சாத்தான் தான் என்ன பிள்ளைய தொலைச்சான், என் குடும்பத்தில் தான் எனக்கு கொழுந்த மந்திரவாதம் செஞ்சு போட்டா, எங்க ஐத்தா மந்திரவாதம் செஞ்சு போட்டாரு, எங்க அத்தை மந்திரவாதம் செஞ்சு போட்டாரு, எங்க அங்கிள் மந்திரவாதம் செஞ்சு போட்டாரு, பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் பத்தி மனம் கேட்குது, கேட்ட உடனே நினைச்சேன் எங்க வீட்டில் குழப்பத்தான், இவ பயந்த காரியம் இவளுக்கு வீட்டில் நேரிட்டது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிசாசு என்ன செய்வான்? ஒன்னும் செய்ய முடியாது நீயா இருந்தால். ஹalleluya. ஒரு விசை கூட வாசி. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, ஹalleluya, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். இயேசுவை போய் இயேசுடைய இருதயத்தை திருடிக் கொள்வதற்காக, வஞ்சிப்பதற்காக சாத்தான் போய் சொன்னபோது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீயும் ஆண்டவராகிய தேவனை மட்டும்தான் ஆராதிக்கணும், வேற யாரையும் ஆராதிக்கப்படாதுன்னு உனக்கும் கர்த்தர் கட்டளை தந்திருக்கிறாரு என்று சொல்லி அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். ஹalleluya. அப்ப சாத்தான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு சொல்லுக்கு அவன் அதாவது நிர்மூலமாகி போகிறவன், ஆண்டவருடைய ஒரு சொல்லுக்கு நிர்மூலமாகி போகிறவன். ஹalleluya, ஹalleluya. இந்த சாத்தான் எப்படி வந்தான் என்றால் சற்று சிந்திக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் இந்த உலகம் தோற்றத்திற்கு முன்னால் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, ஆண்டவரை துதிப்பதற்காக, ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதற்காக, ஆண்டவருடைய சிங்காசனத்தை தூக்கி கொண்டு சேர்ப்பதற்காக 3 மகா பெரிய தூதர்களையும் அவர்களுக்கு கூட தூதர் கணங்களையும் உருவாக்கி வைத்தார். ஹalleluya. அதுல இந்த சாத்தான ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு அருகாமையில ஊழியக்காரனாக வைத்தார். சிங்காசனத்தை பார்த்து, ஆண்டவரை பார்த்து ஆராதனை செய்வதற்காக, என்னுடைய தேவன் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். ஹalleluya. என்னுடைய தேவன் ஆராதனையை முகந்தெடுக்கிற தேவன். உன்னை என்னையும் படைத்த நோக்கமே ஆண்டவரை ஆராதனை செய்வதற்காக மட்டும்தானே தவிர மந்திரவாதம் இருக்கு, தந்திரவாதம் இருக்குன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைத்து போடுவதற்காக அல்ல. ஹalleluya, ஹalleluya. இந்த சாத்தானையும் உருவாக்கின நோக்கம் ஆண்டவராகிய தெய்வத்தை ஆராதிப்பதற்காக மட்டும்தான். ஹalleluya. இந்த ஆராதிப்பதற்காக நல்லவனாகவும் பூரணப்பட்டவனாகவும் படைக்கப்பட்ட ஒரு தேவ தூதன். இந்த சாத்தான் யாரு? சொல்லுங்களா, சொல்லுங்களா சத்தமா. சாய குடிச்சிட்டு வந்து எங்களுக்காவது சத்தம் வருமே. எப்படி? நல்லவனாகவும் வல்லவனாகவும் பூர்ணப்பட்டவனாகவும் படைக்கப்பட்ட ஒரு தேவ தூதன். ஹalleluya, ஹalleluya. தேவன் படைக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டிப்புக்கு மேலேயும் கர்த்தர் பாசத்தோடு இருக்கிறார், நேசத்தோடு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இதுல எல்லாத்தையும் விட ரொம்ப பாசமும் நேசமும் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட ஒன்னையும் என்னையும் அவர் உள்ளத்தின் ஆழத்தில் அநேகமா எல்லா படைப்பை விடவும்
அநேகமாக சந்தோஷத்தோட நேசிக்கிற ஒரு படைப்பு, ஒரு சிருஷ்டிப்பு மனுகுலம் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானை எப்படி படைச்சார்? நல்லவனாகவும் வல்லவனாகவும் பரிபூர்ணப்பட்டவனாகவும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படியாய் ஒரு தேவ தூதனாய் படைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை தேவனுடைய சிங்காசனத்தின் அருகில் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாய், ஊழியம் என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படியாய் ஆண்டவராகிய தெய்வம் படைத்த தூதனை அவருக்கு பக்கத்தில், சிங்காசனத்துக்கு பக்கத்தில் ஆராதனை வீரனாய் வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த காலத்தில் உலகம் உண்டாவதற்கு, மனுஷன் உண்டாவதற்கு முன்னாலேயே அவன் தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து விட்டான். இன்னைக்கும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், ஆண்டவரை கனப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேக பேர்கள் ஆண்டவரோடு கலகம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறி பார்க்க போகிறார்கள், நாள் பார்க்க போகிறார்கள், அஞ்ஞானம் பார்க்கிறார்கள், மெஞ்ஞானம் பார்க்கிறார்கள், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் பார்க்கிறார்கள். கலகம் ஊட்டுகிற ஜனங்களாய் இன்று தேசத்தில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அன்று தேவதூதன் இருந்தது போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் உண்டாவதற்கு முன்னாலேயே அவன் கலகம் செய்து தேவனுக்கு முக்கிய எதிரியாக மாறிவிட்டான். ஹல்லேலூயா. சாத்தான் எப்படி மாறினான்? ஃபர்ஸ்ட்ல எப்படி இருந்தான்? நல்ல பூர்ணப்பட்ட ஒரு தேவதூதனாய் இருந்து அவன் ஆண்டவருக்கு விரோதமான கலகம் செய்ததினால் அதே உருவாக்கின அதே கர்த்தருக்கு விரோதமாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் படைத்த ஒவ்வொரு சிருஷ்டியையும், ஒவ்வொரு படைப்பையும் அவர் முற்றிலுமாக அழித்து போடுகிறவர் அல்ல. படைக்கும் போது அது ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, மிருகமானாலும் சரி, பறவையானாலும் சரி, தூதர் கணங்களையும் ஆனாலும் சரி, அவர் விரும்பி உள்ளத்தில் அவர் சித்தத்தோடு சந்தோஷத்தோடு படைத்த இந்த 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 சிருஷ்டிக்கு மேல அவர் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார். முற்றிலும் அழிப்பதற்கு அவர் இருதயத்தில் இடம் கொடுக்காத தேவன். நோவா காலத்தில் பேழைக்குள்ள பிரவேசித்த போது பிரவேசிக்க வச்சு அந்த ஜனத்தின் இனத்தை பாதுகாத்த தேவன். ஏனென்றால் அன்று அக்கிரமம் மிகுதியாகி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத குடிவரி களியாட்டங்களை, விக்கிரகாராதனை செய்தது நிமித்தம் ஆண்டவராகிய தேவன் முற்றிலும் அழிக்காமல் அதில் 8 பேரை தெரிந்தெடுத்து பலுகி பெருகும்படியாக உடன்படிக்கை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். இந்த 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 தூதன் ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் செய்தான். கலகம் செய்தது நிமித்தம் அதே கர்த்தராகிய தேவனுக்கு எதிராக மாறினான். ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரம், எசேக்கியேல் 28வது அதிகாரம் 12 இருந்து 16 வரைக்கும் வாசிக்க கேட்போம். 28, 12 முதல் 16 வரைக்கும். மனுபுத்திரனே, புலம்பி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விஸ்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட
கேருப். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மற்ற சிருஷ்டிகளை, மற்ற படைப்புகளை, மனுகுலத்தை பாதுகாக்கப்படும்படியாக, அழகு உள்ளவனாக, அந்தஸ்து உள்ளவனாக, பூர்ணப்பட்டவனாக, ஆண்டவருடைய இரக்கம் பெற்றவனாக படைக்கப்பட்ட ஒரு கேரு தூதன் தான் சாத்தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, தோட்டத்தை, தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்கள் நடுவிலே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டதும் உன் வழிகளில் இருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சாத்தானுடைய சுபாவத்தில் தான் இன்று அநேக மனுஷர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பணம் வந்ததும், ஆசீர்வாதம் வந்ததும், ஆண்டவரை பெண்ணுக்கு தள்ளி சமாதானம் வந்ததும், ஆண்டவருடைய உடன்படிக்கை செய்து நிறைவேற்றாமல், ஆண்டவருடைய திருச்சபையின் ஒழுங்குகளை செய்யாமல், ஆண்டவருடைய சமூகத்தில் பணியாமல், தங்கள் சுயநீதியின் நிமித்தம் தங்களுக்கு மனம் வந்தது போல ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக இன்று பெந்தேகோஸ் கூட்டம் மாறிவிட்டது என்பதை வேதனையோடு இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். ஹல்லேலூயா. பூரண அழகுள்ளவனும், பூரண அதிகாரம் உள்ளவனும், வல்லமை உள்ளவனுமாக படைக்கப்பட்ட கேரும் அவனுடைய ஆணவத்தினால், அவனுடைய அழகினால், அவனுக்கு கொடுத்த கிருபையினால் ஆண்டவரையே சோதிக்கும்படியாக, ஆண்டவருடைய சாணத்தை எடுக்கும்படியாக கலகம் செய்து அவன் கீழே தள்ளப்பட்டு விட்டான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்படி சாத்தான் தேவனுக்கு எதிராக செய்த கலகத்தில் ஒரு திரள் கூட்ட தூதர்களை அவன் கூட்டிட்டு வந்துட்டான். ஆமென். யாரு? சாத்தான். சாத்தான் சாத்தான் ஒரு திரள் கூட்டம் பணிவிட ஆவிகளை ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் செய்து கூட்டிட்டு வந்துட்டான். ஆமென். எந்த சபையில பாருங்க, ஒன்று ஒளிஞ்சு போகும்னா கூட 4 குடும்பம் கூட சேர்ந்து போகும். ஆமென், ஹல்லேலூயா. சாத்தான் செய்கிற தந்திரங்கள். ஆமென். இதுல விழுந்து போகாத இன்னும் 2 கேருபீன்கள் இருக்கிறது, தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் கூட 2 தேவக்கணங்கள் தேவ கூட்டங்களும் பணிவிட ஆவிகள் கூட்டமும் இருக்கு. இப்போது சாத்தான் விழுந்து விட்டான். இவனுக்கு பணிவிடை செய்வதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த தூதர்களையும், அத பணிவிட ஆவிகளையும் கூட்டிட்டு வந்துட்டான். இந்த பணிவிட ஆவிதான் பிசாசுகள். ஆமென், ஹல்லேலூயா. வசனத்தில் பாருங்க, அப்ப நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்ப சாத்தான் வேற, பிசாசு வேற, புரிஞ்சுக்கொள்ளணும். ஆமென். இந்த சாத்தான் தான் இந்த உலகத்தில் 10 அவதாரம் எடுத்திருக்கிறான். 10 அவதாரம். 10வது அவதாரம் பைரவன், நம்ம வாதைன்னு சொல்றோம். அந்த 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 அவதாரத்தை எடுக்கிறான். வாதைக்க வாகனம் தான் நாய். இப்ப நாய் வளர்க்கிய வீடெல்லாம் உடனே தலையை கீழே சாச்சோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த 10வது அவதாரம் தான் வாதைக்கு வாகனம் நாய். இந்த நாயை பெந்தேகோஸ்து கிறிஸ்தவர்கள், சத்தியத்தை அறிந்த கிறிஸ்தவர்கள் கெட்டி போட்டு பாதுகாத்து வச்சிருக்கிறார்கள். ஆனா புதுக்கோட்டைக்கு போற வழியில நாய்க்கு ஒரு கோயில் இருக்கு. நம்ம எகிப்து நாட்டில் நாய்க்கு ஒரு கோயில் இருக்கு. ஆமே, அங்க கோயில் இல்லாத எலிக்கு இருக்குது, மாக்கானுக்கு இருக்கு, தவளைக்கு இருக்கு, சொரிமாக்கானுக்கு இருக்குது, நாய்க்கு இருக்கு, பூனைக்கு இருக்கு, பட்டிக்கு இருக்கு, பல ஜாதிக்கும் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் படைத்த ஒரு தேவ தூதன் தான் சாத்தா. அவனுக்கு கூட இழுக்கப்பட்டு விழுந்த இந்த பணிவிட ஆவிகள் பிசாசு என்று பெயர் பெற்றார்கள். இப்ப தேவ தூதன் என்கிற பேர் மாறி இவனுக்கு சாத்தான் என்கிற பேர் வந்தது. இந்த சாத்தானோடு வஞ்சிக்கப்பட்டு வந்த பணிவிட ஆவிகளுடைய பேர் மாறி பிசாசு என்று பெயர் பெற்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிசாசு விழுந்து போனது நிமித்தம் இந்த தூதன் என்கிற இந்த 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 கேருபீனை சாத்தான் என்று நாம் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய காரியம் ஆயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழுந்த பாருங்க, அவனுடன் கூடிய சிறிய விழுந்து போன தேவர் கூட்டங்களும் தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்ட இடத்தில் சஞ்சரிக்க அனுமதிக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இப்படி வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போன தூதனாகிய சாத்தானும் அவனுக்கு கூட சின்ன தூதன், அதாவது பணிவிட ஆவிகளாக இருந்து பிசாசாக விழுந்து போன இந்த தூதர்கள் கூட்டமும், அல்லேலூயா சொல்லலாமே, இந்த தூதர்கள் கூட்டமும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய விருப்பத்தின்படி எங்க செயல்பட ஆண்டவர் சித்தமா இருக்கிறாரோ அந்த இடத்துல அவன் செயல்படுவதற்கு கர்த்தர் அனுமதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவன் இந்த உலகத்தில் தள்ளப்பட்டவனாய், இந்த உலகத்தில் வஞ்சிக்கப்பட்டவனாய் சாத்தான் என்றும் பிசாசு என்றும் இந்த தேவ தூதரின் கணங்கள் அலைந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஒரு சில இடங்களில், அதாவது ஒரு சில ஏரியாக்களில், ஆண்டவர் விருப்பம் உள்ள ஏரியாக்களில் அவன் செயல்பட கர்த்தர் அனுமதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் அவன் எல்லாம் அவனுக்கு தெரியாது, அவன் எல்லா இடத்திலையும் இருக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் அனுமதிக்கிற இடத்துல தான் இருக்க முடியும். அவன் ஆண்டவர் அனுமதிக்கிறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இந்த உலகத்தை எல்லாம் அவன் அறிந்து வைத்திருக்கல, எல்லா இடத்திலும் நிறைவாய் அவன் இருக்கல்ல. உலகத்தில் வானத்திலும் பூமியிலும் நிறைவாய் இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே. ஒருவேளை உங்க உள்ளத்தில் நீங்க சிந்திக்கலாம், ஏன் வஞ்சிக்கப்பட்டு போனவன் தானே, ஆண்டவரோடு கலகம் செய்தவன் தானே, அவனுக்கு ஆண்டவராகிய தேவன் இந்த அனுமதியை ஏன் கொடுத்தார்? அதை மட்டும் கொடுக்காட்டா நம்ம எப்படி இருந்திருப்போம்? ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு சண்டை இல்லை, ஒரு உபத்திரவம் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா இருந்திருப்போம்னு நினைச்சிருப்பீங்க. உங்களை சரி பண்ண கர்த்தர் வைத்திருக்கிற ஆயுதம் சாத்தான். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஏன் வைத்தார் என்றால், ஆண்டவருடைய சாயலில் ஒரு மனுஷனை படைத்தார். அவனுடைய விலா எலும்பிலிருந்து மனுஷியை படைத்தார். சந்ததிகள் பெருகிக்கொண்டே வருகிறது. ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கி தோட்டத்தில் வைத்தார். பாவம் செய்த பிறகும் அநியாயம் செய்த பிறகும் அவரை கொல்லாமல் வைத்திருந்தார். அவங்களுக்கு பிள்ளைகள், குமாரத்திகள் பிறக்குது, குமாரர்கள் பிறக்குது. இப்ப ஆபேலும் காயினும் இருக்கணும். ரெண்டு பேருடைய காணிக்கையும் எங்க கொண்டு படைச்சணும்? எங்க கொண்டு படைச்சணும்? வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில், அப்படிதானே? எங்க கொண்டு படைச்சணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு படைச்சணும். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3 முதல் 16 வரை வாசிக்கணும். வாசிக்கண்டா 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசித்துட்டு அடுத்து 13, 14, 15 வாசிக்கணும். வாசிக்க பார்ப்போம். ஆதியாகமம் 4:3.
கொஞ்ச நாள் சென்ற பின்பு நிலத்தின் கனிகளையும் பாருங்க காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் காணிக்கை கொண்டு வந்தான். ஆண்டவர் யாருடைய காணிக்கையை அங்கீகரிச்சார்? யாருடைய காணிக்கை? ஆபேலுடைய காணிக்கை. ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிச்சார். காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல. இதனால் அவனுடைய முகநாடி மாறுது, கோபம் உண்டாகுது. வயல்வெளியில வச்சு ஆபேலை கொன்னு போடுகிறான். ஆபேலை கொன்னு போடுகிறான். வாசிக்க இனி 13, 14, 15. அப்பொழுது காயின் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவனை கொல்லணும், ஆனா கொல்லல. ஆமென். கொல்லுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சந்ததியை அழிக்கும்படியாக ஒருபோதும் அவர் சித்தம் கொள்ள மாட்டார். நம்முடைய வம்சத்தை குலைத்து போடும்படி ஒருபோதும் அவர் சித்தம் கொள்ள மாட்டார். நம்ம செய்கிற அக்கிரமத்தின் நிமித்தம், நம்ம செய்கிற அதாவது அக்கிரமத்தின் நிமித்தம், நம்ம செய்த பொல்லாப்பு நிமித்தம் கர்த்தர் நம்மை தண்டிக்க சோதனைக்காரனிடம் கொடுப்பாரே தவிர அவர் நம்மை முற்றிலும் அழிக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இப்ப காயினை ஆண்டவர் சாபம் கொடுக்கிறாரு. சாபம் கொடுத்த உடனே அவன் காயின் என்ன செய்கிறான்? ஆண்டவரை பார்த்து முறையிடுகிறான். அதுதான் 13, 14, 15 வாசி. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீரே. நான் உம்முடைய சமூகத்திலிருந்து விலகி மறைந்து பூமியில நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். எவனை கண்டுபிடிக்கிறவன் எவனோ என்றார். அவனை நோக்கி பாருங்க, நல்லா புரிஞ்சுலுங்க. ஆண்டவர் படைத்த 2 பிள்ளையா, ஆண்டவர் காணிக்க கொண்டு வந்தது 2 பிள்ளையா, அதுல ஒருத்தனை கொன்னு போட்டான். கர்த்தர் அவனை கொன்னு இருக்கணும், அழிச்சிருக்கணும். ஏனென்றால் கர்த்தருடைய சாயலில சிருஷ்டித்த அந்த மனுஷனை கொல்லக்கு மனசில்லாமல் அவனை துரத்தி அடிக்கிறார். ஆனாலும் அவன் கேட்கிறான், நீர் துரத்தி அடிக்கிறதுனால நான் தனிமையில் அலைந்து திரியும் போது என்ன கண்டுபிடிக்கிறவன் கொன்னு போடுவான்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை காயினை கொல்லுகிறவன் மேல 7 பழி சுமரும் என்று சொல்லி அவனை கொல்லாதிருக்கும்போது ஒரு அடையாளத்தை கொடுத்து அனுப்பினார். இதுதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் படைத்த இந்த தூதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கம் வருவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே இல்லையா? இந்த துரத்தி அடிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்தை கொடுத்தார். அதுக்கு ஏற்ற ஆளுகையை செய்ய வைத்தார். ஹல்லேலூயா. எல்லாம் தெரிந்தவன் அல்ல சாத்தான். எல்லா இடத்தையும் ஆளுகை செய்கிறவன் அல்ல சாத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, சர்ப்பம் என அழைக்கப்படும் சாத்தான். பாருங்க, சர்ப்பம் எடுத்த தந்திரமானது சர்ப்பம் என்கிற மிருகத்தின் மூலமா எடுத்தான். சர்ப்பம் என அழைக்கப்படும் சாத்தான் மனித குலத்தையே பாவத்தில் விழ வைச்சது. எப்ப தேவனோடு கலகம் பண்ணினானோ, ஆண்டவராகிய தேவன் அந்த கலகத்தின் நிமித்தம் சாத்தான் என்று பெயர் மாற்றப்பட்டு தள்ளப்பட்டு விட்டானோ, தள்ளப்பட்ட இந்த பூமியாகிய இந்த பூமியில் கர்த்தர் சிருஷ்டித்த முத மனுஷனையும் மனுஷியுமே விழ வைத்து விட்டான். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நாமும் இந்த சாத்தானுடைய தந்திரத்தில் அகப்படாமல் இருப்பதற்காக தான் சாத்தான் யார் என்று கர்த்தர் நமக்கு இன்று கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா, 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 ஆமென். இந்த சாத்தானாக தள்ளப்பட்ட இந்த பிசாசு பாம்பின் ரூபத்தில் போய் மொத்த மனுகுலத்தையும் விழ வச்சிட்டான். ஹல்லேலூயா. ஏன் என்று கேட்டால் அவனுடைய தந்திரம், அதான் மந்திரவாதம். என்ன இதுதான் தந்திரம். ஒன்னும் செய்ய முடியாது. அவன் தந்திரமா உன் ஜெபத்தை குறைப்பான்,
உன்னுடைய ஆராதனையை குறைப்பான், ஆலயத்துக்கு போகிறத குறைப்பான், உன்னுடைய அதிகாலை ஜபத்தை குறைப்பான், குடும்ப ஜபத்தை குறைப்பான். அப்படியே உன் தலையில் கொட்டுவான், நீ நாசமாக போயிடுவ. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அவன் தந்திரமாக தான் நம்மளை ஜெயிக்க முடியுமே தவிர நேரடியாக ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொத்த மனிதகுலத்தையும் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது அதிகாரம் 1-6 வரை வாசிக்கம்பா. 1வது வசனத்தை வாசி. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின ஜீவன்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளதா இருந்தது. ஏவாள்கிட்ட போய் கேட்டது, ஆதாம்கிட்ட போன நடக்காதுன்னு தெரியும். ஏவாள்கிட்ட போய் கேட்டது, ஆண்டவர் இப்படி சொன்னது உண்டோ? ஆமா, உண்டு 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 போச்சு. ஆமே ஆமே. ஏன்னா ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு? ஏதேன் கர்த்தருடைய மகிமைக்குள்ள வைத்திருக்கிறார், மகிமைக்குள்ள வைத்திருக்கிறார். நேரடியாக போனா முடியாது, தந்திரமா போறா. இந்த ஏவாள் விழுந்தா, இதன் நிமித்தம் ஆதாம் விழுந்தா. ஆண்டவர் வந்து கேட்டப்பா ஒண்ணுக்கு குறை சொல்லுகிறார்கள். ஆதாம் சொல்றான், நீர் தந்த ஸ்திரீ என்ன பாவம் செய்ய வச்சா. ஆமே. ஸ்திரீ சொல்றா, நீர் சிருஷ்டித்த பாம்பு என்ன பாவம் செய்ய வச்சதுன்னு. பாம்புட்ட கேட்டா, உம்முடைய தூதனாகிய சாத்தான் தான் என்னை ஏவி விட்டான்னு சொல்லுது. ஆமே. ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லுகிறோம். இன்னைக்கு குடும்பத்தில் இதுதான். யார் மந்திரவாதம் செய்தார்கள், யார் மந்திரவாதம் செய்ய விதத்தில் இருக்கிறார்கள் யோசித்து ஒருவர் குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். புருஷன் மனைவியின் குடும்பத்தாரை குறை சொல்ல, மனைவி புருஷனுடைய குடும்பத்தாரை குறை சொல்ல, பெற்றோர் பிள்ளைகளை குறை சொல்ல, பிள்ளைகள் பெற்றோரை குறை சொல்ல, இப்படி குறை சொல்லுகிற இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மொத்த மனுகுலத்தையும் சாத்தான் என்கிற பிசாசு விழுந்து போக செய்தது நிமித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சாத்தான் நேரடியா ஒரு மனுஷனை தாக்க முடியாது, மறைமுகமாக தாக்குவான். ஹல்லேலூயா. தந்திரமாய் செயல்படுவான். செயல்பட்டு முதல்ல ஒரு தூக்கம். ஆண்டவர் பைபிளை எடுத்தா தூக்கம் வருது. 1-2 பேர்கிட்ட, பாஸ்டர் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்றவங்கள்கிட்ட நான் ஒரு ஆலோசனை கொடுக்கிறது உண்டு. பாஸ்டர் எனக்கு ராத்திரி பூரா தூக்கம் வரல. தூக்கம் வரலைங்க, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், எழும்பி இருந்து ஜெபம் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம். நான் என்ன செய்வேன் தெரியுமா? தூக்கம் வரலையா, ஒரே ஒரு காரியம் செய், பைபிள் எடுத்து வாசிக்க தொடங்க, உனக்கு தூக்கம் வந்துடும். இவைய போய் பைபிள் வாசிப்பேன், தூக்கம் வரும், சுகமாக கிடந்து உறங்கிடுவேன். சிந்திச்சு பாருங்க. தூக்கம் வராம உன்னை வச்சிருக்குனாலே நீ பாக்கியம்னு நினைச்சுக்கணும். நிறைய நேரம் பைபிள் வாசிக்கலாம், நிறைய நேரம் என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். இந்த மகிமையை விட்டுட்டு, இந்த அதிகாரத்தை விட்டுட்டு நீ ஜெபிக்கிற நேரம், துதிக்கிற நேரம், ஆராதிக்கிற நேரம் தூக்கத்தை அவன் கொண்டு வரதான் செய்வான். இந்த தூக்கத்து நிமித்தம் நம்முடைய ஜெபம் நம்மளை விட்டு குறையும், நம்ம பைபிள் வாசிக்கிறது குறையும், ஆண்டவரை ஆராதிக்கிறது குறையும், ஆண்டவரை துதிக்கிறது குறையும். கடைசியில எல்லா அக்கிரமத்தையும் நம்ம தலையில குவிச்சு வச்சிருவான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப பாவம் செய்த அதே மாதிரி 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசி. 1 யோவான் 5வது அதிகாரம் 10வது வசனம். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன், 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம். 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும், செம்மையா வாசிங்களா, உலகம் முழுவதும், அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும், பாருங்க, உலகம் முழுவதும் பொல்லாங்கனால் கிடக்கிறது என்றும்
அறிந்திருக்கிறோம். சற்று யோசித்து பாருங்க. இந்த முழு உலகத்தையும் மனுகுலத்தையும் இந்த முழு மனுகுலத்தையும் விழவச்சது இந்த சாத்தான். இவன் இந்த உலகம் பூரா பரவி கிடக்கிறான். சாத்தானும் அவனுக்கு கூட விழுந்து போன பிசாசும் பரவி பரவி கிடக்கிறான். பறந்து கிடக்கிறான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது சாத்தானுடைய ராஜ்யம். முதல்ல என்ன சொன்னேன்? சர்ப்பம் அழைக்கப்பட்ட இந்த பிசாசு என்ன செய்கிறான்? முழு மனுகுலத்தையும் விழவச்சான். அதனால நீயும் நானும் இம்மறுபிறவி பெற்று புது ஜீவனை பெற்றிருக்கிற நீயும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது சாத்தானுடைய ராஜ்யம். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு 12வது அதிகாரம் 26வது வசனம். வேகமாக மத்தேயு 12:26. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக இருக்குமே. அப்படி செய்தால் நல்லா புரிஞ்சு, சாத்தானுடைய ராஜ்யம் ஒண்ணு இங்க இருக்கு. ஹல்லேலூயா. அவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக, அதாவது அவனுடைய பாதாளத்தை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவர் படைத்த மனுகுலத்தை எல்லாம் அவன் தந்திரமாக விளைவைத்து, அந்த தந்திரத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற மந்திரவாதம், பில்லி சூனியம், ஏவலு, பிசாசுன்னு சொல்லி நம்மளே பிசாசாய் மாறிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சற்று யோசித்து பார்த்தா தெரியும், சற்று சிந்தித்து பார்த்தா தெரியும், நம்மளே சாத்தானுடைய வழியை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். ஆனால் யாரை குறை சொல்றோம்? நம்ம பிள்ளை செல்லில் மூழ்கி போயிட்டா பிசாசு புத்தி மண்டலத்தை தாக்கி வச்சிருக்கிறான். செல்ல வாங்கி கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஆமென். மருமவா ரூம்ல விட்டு வெளியில வரல, பஸ்ல போ மருமோளன்னு துரத்தம்ப தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப வெளியில கொண்டு வரக்கு பாஸ்டர் வேணும், செல்லுல வெளியில கொண்டு வரக்கு பாஸ்டர் வேணும். ஹல்லேலூயா. இத செய்கிற வளர்த்துகிற அம்மா அப்பாவை நம்ம கடிந்து கொண்டு எச்சரிக்கிறேன். ஹல்லேலூயா. பிள்ளை பால் குடிச்சில்லைங்கி செல்லு. பண்ட காலத்தில் பாருங்க, பிள்ளைக்கு கிழக்கு கிடக்கும், தட்டு பாய் கிடக்கும், பெட்ஷீட்டு கிடக்கும், கிழக்கு கிடக்கும் இல்லையா? அதை விளையாடிட்டு கிடக்க ஏற்ற பொருளை வேண்டி கொடுப்பேன். இது மாறி டிவி நல்ல அப்படி சாஞ்சி இருக்க வேண்டிய இதெல்லாம் வாங்கி வச்சு மக்கா டிவியை பாரு போட்டு கொடுப்பேன். அம்மா உறங்கும் இல்லைங்க வேலை செய்யும். இப்போ தாய்க்கு மாறல ஒரு கை இருக்குது, ஒரு கை செல்லில் இருக்கு. இதை செய்யது யாரு? 100க்கு 100 தாய். ஹல்லேலூயா. செய்து வச்சுட்டு பாஸ்டர் செல்லில் வெளியில வரணும் பாஸ்டர், செல்லில் வெளியில வரணும் பாஸ்டர். எப்படி வருவான் விசுவாசியே? தேவ பிள்ளை எப்படி வருவான்? நீ தானே கொடுத்த, நீ தான் வாங்கணும், நீ தான் அதை பறிக்கணும், நீ தான் அதை செய்யணும்னு ஆண்டவர் சொல்ற. செய்து வச்சவனைய நீ தான் செய்யணும். ஒரு பழமொழி உண்டு தெரியுமா? நட்டாரை கொல்லும் நாரந்தி, விட்டாரை கொல்லும் விடுவாத. ஒருத்த மந்திரவாதம் உனக்கு எதிராக செய்தா நிச்சயமா சொல்றேன், செய்தவனுக்கு தான் அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் கொடுப்பாரே தவிர நீ ரைட்டா இருந்தா உன் குடும்பத்தில் அது வராது. 100க்கு 100 சொல்றேன். இன்னைக்கு பிள்ளைகள் ஜெபத்துக்கு போற இடத்துல நடக்கிற ஒரு காரியத்தை ஆவியில அறிஞ்சவன பிள்ளைகள் சொல்லல, ஆவியில அறிஞ்சவனாய் சொல்லுகிறேன். ஆவியில் அறிஞ்சவனாய் சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். பிசாசு இவ்வளோ சர்ச்சுக்கு போக மாட்டாளுவா, இவ்வளோ ஆண்டவரை ஆராதிக்க மாட்டாளுவா, புருஷனார் குடிச்சிட்டு வந்து அவனை மக்கா அந்த பயல இந்த பயலன்னு அறிக்கிறது, பிள்ளை ஏதாவது செய்தா சாமம் போடுகிறது, இப்படிப்பட்ட அநியாயத்தை எல்லாம் செய்கிறது இந்த ஸ்திரீ. இப்ப இந்த ஸ்திரீ தான் சொல்லுவா, எனக்கு அவன் மந்திரவாதம் செய்து போட்டான், இவன் மந்திரவாதம் செய்து போட்டான். நிச்சயம் சொல்லுகிறேன், மந்திரம் தந்திரம் உண்டு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்ல. ஆமென், ஆமென்,
ஹalleluya, ஹalleluya. இவ பயந்து 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 இந்த குடும்பம் கடைசியில நிற்கதி ஆன பிறவைக்கு பொல்லாப்புக்குள்ள ஆனதுக்கு அப்புறம் ஓய்வு நாளை தேடி ஓடுவார்கள். இப்ப செல்ல கையில கொடுத்துட்டு திரும்பி வேண்ட முடியாதது போல மர்மோளை வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சுட்டு ரூமுக்குள்ள அனுப்பி வச்சுட்டு திரும்ப வர முடியாத வைக்கிறது போல இப்ப பிசாசின் அடிமைக்குள்ள ஆயிட்டு திரும்ப வரக்கு முடியாதது போல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இனி இந்த மர்மோ வெளியில வரணும்னா வீட்டில் ஒரு போராட்டம் நடக்கணும். அதாவது அம்மையும் மோனுக்கும் ஒரு சண்டை நடக்கணும். சண்டையில் அவன் கோபம் கொண்டு பொண்டாட்டிக்கு 2-3 கொடுக்கணும். அப்பா அவன் என்ன செய்வா, ரூம் 2 வெளியில வருவா. இல்லைங்க அம்மைக்கு 2-3 கொடுக்கணும். அம்மையை வீடை விட்டுன்னு இறட்டணும். ஆமேன். இப்ப நடக்கிற காரியத்தை சொல்றேன். இதே மாதிரி செல்லு ஆகாரம் கொடுக்காத, காட்டி பிடிச்சு வச்சு கட்டி வை. ஆகாரம் கொடுக்காத, ஒரு வாரம் பச்சை தண்ணியை கொடுத்து பாரு, கொழுப்பு தானே இறங்கும், தானே இறங்கும். இது பிள்ளை ஒரு பையன் இல்ல உண்டு, ஒரு பெண் இல்ல உண்டு, மோன தின்னு வா மோன செல்ல வச்சுட்டு வா மோன, பள்ளிக்கு போமான, ஸ்கூலுக்கு போமான, மோன அவன் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டான். ஆமென், ஹalleluya. அதே போலதான் மந்திரவாதம் செய்து வச்சிருக்கு. மந்திரவாதம் செய்திருக்கு. பிசாசுக போராட்டம். நீ காலமை எறும்பி பல்லு தேய்ச்சாட்டா உன் வாய் நாரதான் செய்யும். அடுப்பை பத்த வச்சு ஒலைய போடாவிட்டால் சோறு பொங்க முடியாது. மீனை கழுவி சட்டியில வச்சு அடுப்பை பத்த வச்சாட்டா மீன் கூட சாப்பிட முடியாது. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் செய்ய வேண்டியதை செய்தா மகிமையான மகத்துவத்தை பெற்றுக்கொள்ளலாம். உன் தலைமையில் இருக்கிற மயிரை கூட அசைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களா, ஆமென் சொல்லுங்களா, ஆமென் சொல்லுங்களா. எதுக்கு எடுத்தாலும் மந்திரவாதம், எதுக்கு எடுத்தாலும் பிசாசு, எதுக்கு எடுத்தாலும் சரி இப்படிதான் பிசாசு பிடிச்சிருக்கு மந்திரம். இதை மாற்றுக்கு ஒரு பரிகாரம் வேணுமே, அதை கடைபிடிக்கணுமா? அதுவும் கடைபிடிக்க மாட்டார்கள். இன்னைக்கு கேட்கிற இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, பிசாசு என்றும் சாத்தான் என்றும் பெயரிட்டவன் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தலைமுடியை அசைக்க முடியாது. ஆமென் சொல்லு. நம்ம புத்தீனம் மந்திரம் பிசாசு. இனி செத்த ஆவி பிடிச்சுதான். செத்த ஆவி யார சொல்லுங்களா? செத்த ஆவி யார பிடிச்சது? கிறிஸ்தவனை வந்து பிடிச்சுதான். சொல்லிட்டு போன செய்தி முடியாது. வேதத்தின்படி 5 வயசுல செத்தாலும் 500 வயசுல செத்தாலும் அவனுடைய ஆவி ஆத்மா தன்னை தந்த தேவனிடத்தில் போகும். சரீரம் பூமிக்குள்ள மண்ணோடு மண்ணாகும். இந்த தன்னை தந்த தேவனிடத்தில் போன ஆவி, அதாவது நல்லது செஞ்சிருந்தா பரதேசில இளைப்பாரும், கெட்டது செஞ்சிருந்தால் பாதாளத்தில் போய் பங்கடியும். அங்க இருந்து ஒரு மனுஷனும் இங்க வர முடியாது. ஒரு மனுஷனும் 5 செத்தாலும் சரி 10 நானு தூங்கி செத்தா அதுக்கு இதுக்கடல 1-2 கிறிஸ்தவர்கள் சொல்றது, கிறிஸ்தவர்கள் போதகர்கள் சொல்றது, கிறிஸ்தவர்கள் விசுவாச பிள்ளைகள் சொல்றது, பெந்தேகோஸ்து அனுபவம் உள்ள சொல்லும். அது அற்ப ஆயுசுல போச்சது இல்லை. அதனால பூரண வயசாகிறத அலைஞ்சு திரிஞ்சிட்டு தெரியுமா? இப்படி செல்லிகளுக்கு தலையில ஒரு பூலம் போட்டு கொன்னிடணும். ஆமென், ஹalleluya. சிந்திச்சு பாருங்க. வேதத்துக்கு அவங்க ஆசிரியராயிருக்கணும். வேதம் சொல்லுது எந்த செத்த ஆவியும் வராது. என்ன கொன்ன துன்மார்க்கனா நடந்தா என்ன கொன்ன அதே ஆவி அடுத்து ஒருவனை பிடிக்கும். பிடிச்சிட்டு எனக்கு குணாதிசயம் எல்லாம் அங்க சொல்லி காட்டான். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிற பொல்லாத சாத்தான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை திருட்டுத்தனமா வாங்குறது தான் சாத்தானுடைய ஒரு கொள்கை. இதை புரிஞ்சுக்கலாம பெந்தேகோஸ்து சர்ச்சுக்கு போற பிள்ளைகளை சொல்றேன், கிறிஸ்தவ பிள்ளைகளை சொல்றேன். செத்த ஆவி பிடிச்சு இவளை என்னதோ ஒரு ஆவி பிடிச்சது. செத்த ஆவி அல்ல, யாரு? தள்ளப்பட்ட ஆவி. ஆமென், ஹalleluya.
புரிஞ்சுக்கணும். அப்ப ஆண்டவராகிய தேவன் நம்மளை அவருடைய சாயல் படைச்சு வச்சுட்டு நம்மளை சாத்தானுக்கு ஒப்பு கொடுப்பதற்காக அல்ல, உன்னுடைய நடை, உன்னுடைய முறைமையின் நிமித்தம், உன்னுடைய சுபாவத்தின் நிமித்தம், உன்னுடைய செயல்பாடு நிமித்தம் கர்த்தர் விட்டு விலகுவார், அவனுக்கு சாத்தானுடைய ராஜ்யத்தில் போய் பங்கடைவான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய ராஜ்யம் திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட தீமை நிறைந்த ராஜ்யம். அது வானமண்டலத்திலும் இருக்கிறது. ஆமென். வாசிக்க கேட்போம். எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். வேகமாக போ. எபேசியர் 2:2. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரம். இந்த பூமியின் பிரபஞ்சம் மட்டுமல்ல, பிரபஞ்சத்தின் அதிபதி மட்டுமல்ல, ஆகாய மண்டலத்தின் அதிகாரத்தை உடைய இந்த பொல்லாத சாத்தானும் நமக்கு உபத்திரவத்தை உண்டு பண்ணுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் திட்டமிட்டு அவனுடைய ராஜ்யத்தை செயல்படுத்துகிற ஒருத்தன். கீழே தள்ளப்பட்ட தேவ தூதர்கள் கூட்டம், கீழே தள்ளப்பட்ட தேவ தூதருடைய கூட்டம். மத்தேயு 25:41. வேகமாக போயிடும். மத்தேயு 25:41. கீழே தள்ளப்பட்ட தேவ தூதர்களுடைய கூட்டம். மத்தேயு 25:41. அப்பொழுது 2 பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, இல்லையே, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற கீழே தள்ளப்பட்டு, நரகம் மனுஷனுக்கு உண்டாக்குனது அல்ல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நரகம், உண்மையா சொல்றேன், பிசாசுக்காக உண்டாக்கப்பட்ட அவனுடைய ராஜ்யம். அது தேவனுடைய மனுஷனுக்கு, பிள்ளைகளுக்கு உண்டாக்கப்பட்டதல்ல. நாமே அவனுடைய ராஜ்யத்தில் அகப்பட்டு அவனுடைய தந்திரத்தில் செயல்பட்டு நாமும் அந்த இடத்துல போய் பங்கடைகிறோம். அவன் கீழே தள்ளப்பட்டு பாதாளத்தில் தள்ளப்பட்ட தேவ தூதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்பாத சமுதாயத்தோடு அவன் நிற்பான். மனம் திரும்பாத சமுதாயம், ஜனங்களோடு அவன் நிற்பான். ஏன் பிசாசு என்ன மட்டும் குழப்பம் உண்டாக்குது, பிசாசு என்ன மட்டும் உபத்திரம் உண்டாக்குது, பிசாசு எனக்கு மட்டும் உண்டாக்குது, எனக்கு பிசாசு இங்க குத்தியா அங்க குத்தியா, இஞ்சோட்டு உளைச்சல் வருது அங்கோட்டு உளைச்சல் வருது. ஏன்னு கேட்டா மனம் திரும்பாதது நிமித்தம். ஹல்லேலூயா. என்னது நிமித்தம்? மனம் திரும்பாதது நிமித்தம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 12:31. இப்பொழுது ஒரு கூட வாசிங்க. இப்பொழுது இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்பட்டான். ஆமென். அப்ப மனம் திரும்பாத ஜனங்கள் மத்தியில அவன் ஆளுகை செய்வானே தவிர மனம் திரும்புகிற தேவ பிள்ளைகள்கிட்ட அவனுடைய ஒரு தந்திரமும் செயல்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்பினதும் மனம் திரும்பாதது என்ன சொல்றது? ஆண்டவரை ஆராதிக்காதது, ஆண்டவருக்கு திருச்சபை ஒழுங்க செய்யாதவங்க எல்லாம் யாரு? ஹலோ, திருச்சபை ஒழுங்க கடைபிடிக்காதவங்க யாரு? மனம் திரும்பாதவர். இவங்க கூட எல்லாம் சாத்தான் இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. சற்று யோசித்து பார்த்து மனம் திரும்புங்கள். ஆமென். இந்த உலகத்தின் மேல் அதிகாரம் பெற்றவன். இந்த உலகத்தின் மேல யார் அதிகாரம் பெற்றவன்? பிசாசு அதிகாரம் பெற்றவன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5 7 வரை. லூக்கா 4, 5, 6, 7. வேகமாக. லூக்கா
பின்பு பிசாசு யார 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 யாரேன்னு கேட்க, இயேசு. அவரை அசைக்க முடிஞ்சதா கேட்குறேன். மேலே உயர எடுத்து கொண்டு போய் சொல்றான், சாடம் வை. உம்ம தேவ தூதர்கள் வந்து பாதுகாப்பான்னு எழுதியிருக்கேன். உன் ஆண்டவர் என்னாரு? கர்த்தராகிய தேவனை பரிச்சை பார்க்காத வசனத்தினால ஜெயிச்சார். அப்ப இயேசுவ பிள்ளை தானே நம்மளாம், இயேசுவ பிள்ளை தானே நம்மளாம். அப்ப பிசாசு நம்மளை வஞ்சிப்பானா வஞ்சிக்க மாட்டானா? நம்மளை சோதிப்பானா சோதிக்க மாட்டானா? சோதிப்பானா சோதிக்க மாட்டானா? அப்ப ஆண்டவர் வசனத்தினால் ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா? அப்ப நாமும் வசனத்தினால் ஜெயிக்கணுமா வேண்டாமா? அப்ப அனுதினமும் வேதம் வாசிப்பு இருக்கணுமா வேண்டாமா? இந்த வாரத்தில் டெய்லி ஒரு அதிகாரம் குறையாம வாசித்தது யாருன்னு கேட்டா சுருக்கம் 1-2 தான் இருக்கும். ஒரு நாள் கூட விடாதுன்னு சொன்னா அதுவும் இருக்காது. ரொம்ப அவசரம் இருக்கும், ரொம்ப அர்ச்சண்ட் இருக்கும். ஒரு வசனத்தை கடமைக்கு எடுத்து வாசித்துட்டு போறவர்களும் இருப்பேன். ஆமே. அப்ப வசனத்தில் தியானத்தோடு இருந்தா சாத்தானுடைய தந்திரத்தை வசனத்தினால் ஜெயிக்கலாம். இயேசு ஜெயித்தாரா ஜெயிக்கலையா? ஜெயித்தாரா ஜெயிக்கலையா? நம்ம இயேசுக பிள்ளையா பிசாசுக பிள்ளையா? இயேசுக பிள்ளைன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்ப்போம். இனியெங்கிலும் ஆண்டோடைய உபதேசத்தை கீழ்ப்படிவுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். திருச்சபை ஒழுங்கா கடைபிடிப்பேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். அப்ப யாருக்க பிள்ளையா? நம்ம எல்லாம் இயேசுகோ பிள்ளையா அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். இயேசுகோ பிள்ளைகளை நிச்சயமா பிசாசு ஓத்திரம் பண்ணுவானான்னு கேட்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசியாகிய அவர்களுக்கு தேவ பிரகாசம் இல்லாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் குருடாக்குறான். சுவிசேஷம் அறிவிக்காதவங்களுடைய இருதயத்தை யார் குருடாக்கி வச்சிருக்கிறது? சொல்லுங்களா 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 யார் குருடாக்கி வச்சிருக்கிறது? அப்ப சுவிசேஷம் அறிவிக்காதவங்க 6 பேருக்கு குறைஞ்சது சுவிசேஷத்தை அறிவிக்கலைன்னா உங்களுடைய இதய கண்களை யார் குருடாக்கி வச்சிருக்கிறது? சொல்லுங்களா சத்தமா. வீட்டில் அம்மேட்ட அப்பாட்ட பாப்பிளேட்ட பொண்டாட்டிட்ட சண்டை பிடிச்சிருமைங்க தொண்டை அப்பா ஸ்பீக்கர் போல கீரம், ஸ்பீக்கர் போல கீரம். சொல்லுங்களா. சுவிசேஷத்தின் மகிமையாகிய இயேசுடைய வெளிச்சம் இந்த அவிவிசுவாசிகளுக்கு பிரகாசிக்க விடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதி குருடாக்கி வச்சிருக்கிறான். அப்ப உங்களுடைய இதய கண் குருடாக்கப்பட்டிருக்கா இல்லையா? சத்தமா சத்தமா வச்சிருக்கா இல்லையா? அப்ப நீங்க இயேசுக்கு ஆட்களா பிசாசுக்கு ஆட்களா? 2 கொரிந்தியர் 4:4 இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் குறிச்சு வச்சிருங்க. இந்த வசனத்தை அழகா நோட் பண்ணி வச்சிருங்க. வாரத்தை 1 நாள் 2 நாள் எடுத்து படியுங்க. அப்ப ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லணுமா சொல்லண்டாமான்னு உங்களுக்கு புரியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து, சாத்தான் எங்கும் நிறைந்தவன் அல்ல, எல்லாம் தெரிந்தவனும் அல்ல. சாத்தானுடைய பெரும்பாலான வேலையை பிசாசுகளுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான். ஆமே. எல்லா வேலையும் உபத்திரவத்தையும் யாரு செய்கிறது இல்லை? சாத்தான் செய்கிறது இல்லை. பிசாசுட்டையும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான். ஹல்லேலூயா. எல்லா வேலையும் பாஸ்டரா செய்கிறாரு. உங்க வீட்டுக்கு இப்ப பாஸ்டரா வர்றாரு இல்லை, யாரு வாரது? சின்ன பாஸ்டர் வாரார். ஹல்லேலூயா. பாஸ்டர் வெளியில ஊழியம் இருக்கிறதுனால யார் வாரது? சின்ன பாஸ்டர் வாரார். இதே போல சாத்தான் எல்லா வேலையும் செய்கிறது இல்லை, அவனோடு விழுந்து போன பிசாசுட்டையும் கொடுத்திருக்கிறான்.
அப்ப சாத்தான் யாரு? வேற, பிசாசு வேற. சாத்தானும் பிசாசும் ஒன்னு அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க யோபு 1வது அதிகாரம் 12வது வசனம். யோபு 1:12. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ எல்லாம் உன் கையில் இருக்கிறது, கை வச்சாத என்றார். புறப்பட்டு போனான். சாத்தான் ஆண்டவரிடம் நேரடியா போய் கேட்டு காரியங்களை செய்கிறவன். பிசாசு அப்படி இல்லை, சாத்தானுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? சாத்தான் எங்கு நிறைந்தவன் அல்ல, எல்லாம் தெரிந்தவனும் அல்ல. ஆமென். அடுத்து பாருங்க, சாத்தான் கிரியையை அழிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இதுவரைக்கும் சாத்தானுடைய மகிமை, சாத்தான் யாரு, பிசாசு யாரு, சாத்தான் என்ன செய்ய முடியும், பிசாசு என்ன செய்ய முடியும், அவனுடைய அதிகாரம் என்ன, இந்த பிரபஞ்சத்திலே என்ன அதிகாரம், வானாதி மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிக்கு என்ன அதிகாரம்னு நம்ம எல்லாமே படிச்சுட்டு வந்தோம். ஹல்லேலூயா. இப்ப இந்த சாத்தானை தோற்கடிப்பதற்காக யார் வந்திருக்கிறா? யார் வந்திருக்கிறா? இயேசு வந்திருக்கிறார். நிச்சயமாக 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 ஆண்டவராகிய தெய்வம் இயேசுவை நமக்காக ஒரு மானிடனாக, ஒரு மனுஷனாக, முழு குலத்தையும் பாவத்தில் விளைவைத்த சாத்தானை தோற்கடித்து உன்னையும் என்னையும் மீட்பதற்காக இரத்தம் சிந்தின அந்த இரத்தத்தினால் நீ பாவங்கள் மாற கழுவப்பட்டால் நிச்சயமாகவே கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏன் என்று கேட்டால், பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்து பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இவ்வளவு இப்பிரபஞ்சத்துக்கு மேல அதிகாரம் உள்ள இந்த பொல்லாத சாத்தானையும் பிசாசையும் விரட்டுவதற்காக, தோற்கடிப்பதற்காக இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 12வது அதிகாரம் 28வது வசனம். தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு எழுப்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு எழுப்ப வேண்டுமானால் பிசாசு தோற்கடிக்கப்பட வேண்டும். உன்னுடைய சரீரத்துக்கு விரோதமாக, உன்னுடைய சிந்தனைக்கு விரோதமாக, உன்னுடைய யோசனைக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் தொழிலுக்கு விரோதமாக, உன்னுடைய வேலைக்கு விரோதமாக கட்டப்பட்ட பொல்லாத சாத்தானுடைய கட்டுகள் அறுந்து சத்துருவை கர்த்தர் விரட்டினால் தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ள கட்டி எழுப்பப்படும். வாசி லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தர் நம்மோடு இருந்து செயல்படுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கவும் சாத்தானுடைய பிடியில் இருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டுமானால் பிசாசை துரத்த வேண்டும். அந்த அதிகாரத்தை நம்ம பெற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசியுங்கள் லூக்கா 13வது அதிகாரம், லூக்கா 13 16 17. இதோ 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்களையும் குறித்து சந்தோஷப்பட்டார்கள். அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால் உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய சரீரத்தில், உன்னுடைய சிந்தனையை, உன்னுடைய தொழிலை, உன்னுடைய வேலையை, உன்னுடைய பிள்ளைகளை மந்த புத்தியா கட்டி வைத்திருக்கிற கட்டை அறுத்து இவனுக்கு எதிராக செயல்படுகிற பிசாசை அப்புறப்படுத்தி ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போதான் தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்ய முடியும்? கட்டி எழுப்ப முடியும். இயேசுவின் மரணத்தாலும் உயிர்த்தெழுதினாலும் சாத்தானை தோல்விக்கு வழிவகுத்தார். ஆண்டவராகிய தெய்வம் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும், ஆமென், சாத்தான் என்ன செஞ்சாரு? அதன் மூலம் சாத்தான் மீது இறுதி வெற்றி சாத்தியமாயிற்று. அப்போ நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற சாத்தானுக்கு எதிர்த்து இறுதி வெற்றி பெற வேண்டுமானால் ஆண்டவர் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் இந்த வெற்றியை சாத்தியக்கூறு ஆக்கினது போல பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து ஆண்டவரோடு உறவாடுகிற அனுபவம் இருந்து ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற ஆவியை நிர்மூலமாக்கி, அதாவது தோல்வியை சாத்தானுக்கு தழுவ செய்து ஆண்டவருடைய பிள்ளையாகிய நீயும் நானும் வெற்றி பெற முடியும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு எப்படி வெற்றி சிறந்தார்? மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும். அவர் மரணப்பட்டார், சதா காலமும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இதே போல பாவத்துக்கு நம்ம செத்து ஆண்டவருடைய நீதிக்கு ராஜ்யத்துக்காக உயிரோடு எழும்பி புது ஜீவனை பெற்று ஆண்டவருடைய மகிமையும் கனத்தையும் தேடி கிரியை செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு விரோதமாக, சரீரத்துக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற, எத்தனை வருஷமாகட்டு போராடி கொண்டிருக்கிற பிசாசை கடைசியாக, அதாவது முற்றிலுமாக தோற்கடிக்க நம்மளால் முடியும். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எபிரேயர் 2வது அதிகாரம், எபிரேயர் 2வது அதிகாரம் 14, 15, 16. எபிரேயர் 2, 14, 15, 16 வாசிங்க. ஆதலால் பாருங்க, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஆமென். இன்னைக்கு இந்த வசனத்தின்படி ஆண்டவர் செய்த காரியம் நாமும் செய்யும்படியாக, ஆமென், நீயும் நானும் செய்யும்படியாக, பிசாசை மிதிச்சு உடைச்சி எறிவதற்காக, பிசாசை நிர்மூலமாக்குவதற்காக, பிசாசை அதாவது அந்த நரகத்திலே தள்ளவிடும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சமும் இரத்தமும் உடையவராய் வந்தார். ஏனென்றால் மாம்சத்திலும் இரத்தத்திலும் இருந்த இயேசுதான் பிசாசை துரத்தினார். நாமும் மாம்சத்திலும் இரத்தத்திலே இருக்கிறது நிமித்தம் ஆண்டவராகிய தேவன் அப்படி வந்தார், நாமும் இதை செய்யும்படியாக. அடுத்த வசனத்தை வாசி. 15. விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானா. பாருங்க, மரண பயம், மந்திரவாதம் என்ன செஞ்சிடும், பிசாசு வந்துடுமோ, நோய் கொன்றமோ, அந்த வியாதி கொன்றமோ, இந்த வியாதி ஒரே மரண பயம், ஒரே மரண பயம். மரண பயத்தினால் இருக்கிறவர்களை
விடுதலையாக்கும்படியான இந்த செய்தியை கர்த்தர் தந்திருக்கிறார். 16 ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். எப்படி? ஆண்டவராகிய தேவன் படைத்த தேவ தூதன் விழுந்து போன பிறகு கூட அவனுக்கு உதவியாக கையை கொடுக்கல. ஆபிரகாமின் சந்ததியாகிய உனக்கும் எனக்கும் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி, ஆண்டவரை விட்டு விலகி பாவத்தின் அடிமைதனத்தில் இருந்த ஒன்னையும் என்னையும் கருநீட்டி எடுத்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத பிசாசானவனை தோற்கடிப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அனுதினமும் நமக்கு விரோதமாக கட்டப்பட்டிருக்கிற மந்திரம், தந்திரம், சூனியம், வன்கண்கள், பொறாமை, எரிச்சல்கள், பிசாசு, சாத்தான், வியாதிகள் இவையெல்லாம் போக அடிக்கணும்னா நாம் ஜெபத்திலும் வேதத்திலும் தரித்திருந்தால் உன்னை விடுதலையாக்கி, இது மட்டுமல்ல அநேகரை உன் மூலமாய் விடுதலையாக்கவும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார்.